பஞ்சகன்யைகளில் போற்றப்படும் மிக அழகான பெண்ணான மண்டோதரி போன்ற கற்புக்கரசி ராவணனின் மனைவியாக இருந்தாள். ஆனால் அப்படியிருந்தும் காட்டில் திரிந்து கொண்டிருக்கும் ஒரு துறவியின் மரவுரி தரித்த இளம் பெண்ணை தன் அரசியாக்க அவன் விரும்புகிறான். ஆனால் போரின் இறுதி நாளில் ராவணன் கீழே வீழ்ந்து கிடக்கும்போது, அவனது உயிரற்ற உடல் அசைவற்று கிடக்கும்போது மண்டோதரி அழுது புலம்பிய பின், இவனை கொன்றவன் எங்கே என்று கேட்கிறாள். மக்கள் கூறினார்கள், அவன் அதோ அங்கே அமர்ந்திருக்கிறான் என்று. கடற்கரையில் மாலை பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. சூரியன் மறையப் போகிறான். ரகுவம்சத்து ராமன் இவ்வளவு இரத்தக்களறி ஏன் நடந்தது என்று வருத்தத்தோடு ஒரு பாறையின் மேல் அமர்ந்திருக்கிறார். பிணங்களை பார்த்து ராமன் துயரமடைகிறார். மண்டோதரி அங்கே சென்றாள். அவளை தடுப்பதற்காக காவலர்கள் நின்றிருந்தார்கள். ஆனால் வருவது அன்னை மண்டோதரி என்பதை கண்டதும் வீரர்கள் மற்றும் வானரங்கள் அனைவரும் பின்வாங்கினர். மண்டோதரி பின்னாலிருந்து வந்தாள். கவலையில் ஆழ்ந்திருந்த ராமன் திடீரென்று ஒரு பெண்ணின் நிழல் தன் காலடிக்கு அருகில் வருவதைக் கண்டார். ராமன் உடனே விழிப்படைந்து எழுந்து திரும்பி பார்த்து, தேவி, உங்களை வணங்குகிறேன். இந்த பாழடைந்த போர்க்களத்தில் நீங்கள் யார் என்று கேட்டார். மண்டோதரி கூறினாள், ஹே ராமா, நான் ராவணனின் துரதிர்ஷ்டசாலி மனைவி மண்டோதரி. ராமன் கூறினார், தாயே, நான் உங்களிடம் மன்னிப்பு கூறுகிறேன். உங்கள் கணவர் மகா தேஜஸ்வியாகவும் பேரறிஞராகவும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவராகவும் பிரம்மாவின் வம்சாவழியாகவும் இருந்தார். ஆனால் அவர் அநீதி இழைத்தார். அதனால்தான் நான் அவரை கொல்ல வேண்டியதாயிற்று. உங்கள் துக்கத்திற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மண்டோதரி கூறினாள், நான் உன்னை சபிப்பதற்காக இங்கு வரவில்லை. ராமன் கேட்டார், அப்படியானால் எதற்காக வந்தீர்கள் தாயே? மண்டோதரி கூறினாள், முழு உலகையும் வென்றவனை பார்க்க வந்தேன். ஸ்வர்க்கத்திற்குச் சென்று உனது முன்னோரான மாந்தாதாவுக்கே சவால் விட்டவனை, குபேரனின் கழுத்தை பிடித்து கீழே இழுத்து வந்த அந்த மகா பராக்கிரமசாலியை தோற்கடித்தது யார் என்று பார்க்க வந்தேன். எனது கணவரிடமில்லாதது அவனிடம் அப்படி என்ன இருக்கிறது என்று பார்க்க வந்தேன். அப்போது ராமன் கேட்டார், தாயே, அது என்னவென்று உங்களுக்கு தெரிந்ததா? மண்டோதரி கூறினாள், ஆம், தெரிந்துவிட்டது. இங்கு வருவதற்கு முன்பே தெரிந்துவிட்டது. ராமன் கேட்டார், என்ன வித்தியாசம்? மண்டோதரி கூறினாள், ராமா, ஒருவன் என் கணவன். என்னைப் போன்ற பேரழகியிருந்தும் உன்னுடைய மனைவியை அடைய விரும்பினான். மற்றொருவன் நீ. முதுகிற்கு பின்னால் ஒரு பெண்ணின் நிழல் விழுந்ததற்கே மரியாதையுடன் எழுந்து நின்று விட்டாய். இதுதான் உங்கள் இருவரின் குணங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம். மனிதர்கள்தான் எத்தகையவர்கள்? சகோதரனை விடுங்கள், மனைவியை விடுங்கள், தந்தையை விடுங்கள், தாயை விடுங்கள். எதிரி கூட எப்படிப்பட்டவனாக அமைஞ்சிருக்கிறான்! இந்த கதையின் வில்லன் கூட எவ்வளவு அழகானவன், எவ்வளவு அற்புதமான வில்லன்! சிறந்த குலம், புலஸ்திய முனிவரின் பேரன். புலஸ்தியரின் பேரன் சிவபெருமானின் பரமபக்தன் தசக்ரீவன். அவனுக்கு 10 தலைகள் இல்லை. அது ராமலீலாமில் வைக்கும் ஒரு குறியீடு மட்டுமே. உண்மையில் 10 மூளைகளுக்கு இணையான புத்தி கூர்மை அவனுக்கு இருந்தது. எவன் மீது 10 தலைகளின் அருள் இருந்ததோ, 10 வேலைகளை ஒரே நேரத்தில் செய்தானோ, 10 விதமாக யோசித்தானோ, அவனது பெயர்தான் தசானனன். 10 தலைகளின் புத்தியை கொண்டவன் அவன். 9 கிரகங்களும் அவனது பாதங்களில் கிடந்தன. சனியின் மீது காலை வைத்தே அவன் அமர்ந்திருந்தான். அப்படியிருந்தும் அவன் ராமனிடம் தோற்றுப்போனான். ஏன் தோற்றான்? அதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். ராமன் ஆசைகளிலிருந்து விடுபட்டவர். ஆனால் ராவணன் ஆசைகளின் பிடியில் சிக்கியிருக்கிறான். ராவணன் மனிதர்களை ஆட்சி செய்கிறான். ஆனால் ராமன் மனித நேயத்தை ஆட்சி செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் போரைத் தொடங்கும்போது முதலில் பூஜை செய்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ராமன் ஜாம்பவானிடம் கூறினார். ஜாம்பவான் மிகவும் மூத்தவர். அவர் பிரம்மாவின் பேரன், ராவணனின் தாத்தாவின் நண்பர். ராமன் கூறினார், பிரபு, மகாராஜ் ஜாம்பவான் அவர்களே, நான் போர் செய்யப் போகிறேன். அதற்கு முன் நான் பூஜை செய்ய விரும்புகிறேன். ஜாம்பவான் கூறினார், அவசியம் செய்யுங்கள் மகாராஜா. அப்போது ராமன்,
நான் வணங்கும் தெய்வம் சிவன். சிவன் ராமனை பூஜிக்கிறார், ராமன் சிவனை பூஜிக்கிறார். இந்த கதையை விட சிறந்த ஒற்றுமை யாருக்கும் இருக்க முடியாது என்றார். ஜாம்பவான், பூஜை செய்து கொள்ளுங்கள் மகாராஜா என்றார். ராமன், எனக்கு ஒரு பண்டிதர் வேண்டும். அவர் சிவனை வணங்கும் சைவராக இருக்க வேண்டும். நான் வைஷ்ணவன் என்பதால் அவரும் வைஷ்ணவராக இருக்க வேண்டும் என்றார். ஜாம்பவான், இந்த காட்டில், இந்த போர்க்களத்தில் அப்படிப்பட்ட ஒரு பண்டிதர் எங்கே கிடைப்பார் இறைவா என்று கேட்டார். அப்படியானால் பூஜை எப்படி நடக்கும் என்று ராமன் கேட்டார். அதற்கு ஜாம்பவான், என் நினைவில் ஒரு பண்டிதர் இருக்கிறார், ஆனால் அவர் உங்களுக்கு புரோகிதராக வரமாட்டார் என்றார். ராமன், யார் அவர் என்று கேட்டார். ஜாம்பவான், புலஸ்திய முனிவரின் பேரன், மாவீரன் ராவணன். அவன் சிறந்த சிவபக்தன், மேலும் வைஷ்ணவனும் கூட. அவனையே வைத்து பூஜை செய்து கொள்ளுங்கள் என்றார். யோசித்து பாருங்கள், யாரை தோற்கடிக்கப் போகிறார்களோ அவரிடமே பூஜை. ராவன் ஜாம்பவானிடம், மகாராஜா, கேட்டு பாருங்கள், மகா பண்டிதரான ராவணன் இந்த யாகத்திற்கு அனுமதி அளித்தால் நான் செய்து கொள்கிறேன் என்றார். ஜாம்பவான் வந்திருப்பதை ராவணன் அறிந்தான். ராவணன் தன் வீரர்களிடம், ஜாம்பவான் வந்ததும் யாரும் அவரிடம் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். மரியாதையுடன் அரண்மனைக்கான வழியை மட்டும் காட்டுங்கள். கைகூப்பி அனைவரும் அவர் பாதங்களை தொட்டு வணங்குங்கள் என்று கூறினான். ஜாம்பவான் வந்தடைந்தார். கோட்டை வாசலிலேயே ராவணன் வந்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கினான். பிதாமகரே, உங்களை வணங்குகிறேன். நீங்கள் வந்ததால் நான் பாக்கியவானானேன் என்று கூறினான். ஜாம்பவான், உனது விருந்தோம்பலைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன் என்றார். ராவணன் அவரை மரியாதையுடன் அமர வைத்து, எப்படி வந்தீர்கள் என்று கேட்டான். ஜாம்பவான், நான் ஒரு விருப்பத்துடன் உன்னிடம் வந்துள்ளேன். என்னுடன் 2 எஜமானர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போரை தொடங்குவதற்காக ஒரு யாகம் செய்ய விரும்புகிறார்கள். அவர்களுக்கு சைவராகவும் வைஷ்ணவராகவும் இருக்கும் ஒரு பண்டிதர் தேவை. உன்னைவிட சிறந்த குணமுள்ளவர் இந்த பூமியில் யாரும் இல்லை. நீ அவர்களுக்கு புரோகிதராக இருக்க முடியுமா என்று கேட்டார். ராவணன் முதலில் என்ன கேட்டான்? என்ன ஒரு அற்புதமான குணம்! அடடா! ராவணன் கூறினான், எனக்கு கிடைத்த தகவலின்படி உங்களது அந்த 2 எஜமானர்களும் அயோத்தியிலிருந்து வனவாசம் வந்த ராமனும் லக்ஷ்மணனும் தானோ என்று கேட்டான். ஜாம்பவான், ஆம் தசானனா, அவர்கள் இருவருமேதான். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். ராவணன் ஆம், இல்லை என்று எதுவும் கூறவில்லை. பிறகு, அவர்கள் செய்யும் யாகத்தின் நோக்கம் இலங்கையை வெல்வதா என்று கேட்டான். ஜாம்பவான், ஆம், அதுதான் அவர்களின் நோக்கம். நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். அதற்கு ராவணன், நான் வெறும் என் ஆர்வத்திற்காக மட்டுமே கேட்டேன். மற்றபடி வாசலில் வந்து ஒரு பண்டிதனிடம் யாராவது யாகம் செய்யச் சொன்னால் அதை மறுப்பது அவனது தர்மமே அல்ல என்றான். நான் உங்களுடன் வந்து அவர்களின் யாகத்தை நடத்தி வைக்கிறேன். ஜாம்பவான் கேட்டார், என்ன முகூர்த்தம் குறிக்கப்பட்டிருக்கிறது? அவன் நவ கிரகங்களை அழைத்தான். நீ இங்கே உட்கார், நீ இங்கே உட்கார், நீ இங்கே உட்கார் என்று கூறினான். அவர்கள் அவனது கட்டுப்பாட்டில்தானே இருந்தார்கள். அனைவரும் அவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். எத்தனை மணிக்கு முகூர்த்தம் என்று சொல் என்று கேட்டான். கிரகங்கள் கூறின, காலை 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் என்று கூறினார்கள். அதற்கு அவன், சரி, காலை 5:30 மணிக்கு முகூர்த்தம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் 5 மணிக்கே வந்துவிடுகிறேன் என்றான். ஜாம்பவான் கூறினார், ஆச்சாரியரே, இப்போது நீங்கள் ஆச்சாரியராகிவிட்டீர்கள் ராவணா. ஆச்சாரியரே, பூஜைக்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும்? என்னென்ன பொருட்களை கொண்டு வர வேண்டும்? அவன் கூறினான், உங்கள் எஜமானரும் எனது எஜமானரும் காட்டில் இருக்கிறார்கள். எஜமானரிடம் பூஜை பொருட்கள் இல்லை என்றால் பூஜை பொருட்களை கொண்டு வருவது பண்டிதனின் கடமையாகும். எனவே நானே கொண்டு வருகிறேன். அவன் தன் மகன் மேகநாதனை இந்திரஜித்தை எழுப்பினான். மகனே, அசோகவனத்திற்குச் செல். அசோகவனத்திற்குச் சென்று சீதையிடம் நான் அவளை சந்திக்க விரும்புவதாக கூறு. ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு
அவனே அங்கு சென்று கூறினான், சீதே, ராமன் இலங்கை வெற்றியடைவதற்காக யாகம் செய்கிறான். அவனிடம் புரோகிதர் இல்லை. நாளை காலை நான் அவனுக்கு புரோகிதராக இருப்பேன். ஆனால் ஒரு திருமணமான நபரின் பூஜை அவனது மனைவி அவனது பக்கத்தில் அமராவிட்டால் முழுமையடையாது. நீ அவனது மனைவி என்பதால் நாளை காலை இந்த இந்திரஜித் தேரை கொண்டு வருவான். நீ நீராடி புதிய ஆடைகளை அணிந்து இந்த தேரில் அமர்ந்து கொள். ஏனென்றால் எனது எஜமானரின் பூஜை முழுமையாக இருக்க வேண்டும். நான் முழுமையற்ற பூஜைக்கு புரோகிதராக இருக்க மாட்டேன். மேலும் கூறினான், உனது இந்த விடுதலை பூஜை முடியும் வரை மட்டுமே. பூஜை முடிந்ததும் எழுந்து இதே தேரில் திரும்பி வந்து அசோகவனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்றான். சீதை என்ன, ராமன் என்ன, ராவணன் என்ன, எப்பேற்பட்ட கதை இது! காலையிலும் இதுதான் நடந்தது. சிவலிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. மணலால் ஒரு லிங்கம் உருவாக்கப்பட்டது. ராமன் தனது வலிமையான கைகளால் அதை உருவாக்கினார். ராமன் ஆஜானுபாகுவாக இருந்தான். அவனது கைகள் முழங்கால் வரை நீண்டிருந்தன. இது புருஷோத்தமனின் அறிகுறியாகும். மகாராணா கும்பாவும் ஆஜானுபாகுவாக இருந்தார். எப்போதாவது கும்பல்கட் கோட்டைக்குச் சென்று பாருங்கள். அங்கு 3 அடி உயர சிவலிங்கம் உள்ளது. அவர் கீழே அமர்ந்து தனது சொந்த கைகளால் ஒரு சிறிய குடத்தால் ருத்ராபிஷேகம் செய்வார், எழுந்திருக்காமலேயே. அவரும் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவரே. ராமனும் ஆஜானுபாகுவாக இருந்தார். அவர் தனது நீண்ட கைகளால் சிவலிங்கத்தை உருவாக்கினார். வேட்டி அணிந்து நெற்றியில் திலகமிட்டு தேஜஸ்வியான ராவணன் அங்கு வந்தான். ராமனும் லக்ஷ்மணனும் தங்கள் ஆசனத்திலிருந்து எழுந்து தங்கள் புரோகிதரை வணங்கினர். ஆச்சாரியரே, தசரதனின் மகனான ராமன் எனது தம்பி லக்ஷ்மணனுடன் உங்களை வணங்குகிறேன் என்றனர். இருவரும் ராவணனின் பாதங்களை தொட்டு வணங்கினர். மேலும், ஆச்சாரியரே, உங்கள் ஆசனத்தில் அமருங்கள் என்றனர். ஆச்சாரியர் பூஜையை தொடங்கினார். ஓம் கணானாம் த்வா கணபதிம் ஹவாமஹே. இப்போது மனைவி எங்கிருந்து வருவாள் என்ற கேள்வி எழுந்தது. ஆச்சாரியர் ராமனிடம் கேட்டார், எனது எஜமானர் திருமணமானவரா? ராமன் கூறினார், ஆம் ஆச்சாரியரே, நான் திருமணமானவன். ராவணன் கூறினான், அப்படியானால் உங்கள் மனைவியை உங்கள் பக்கத்தில் வந்து அமரச் சொல்லுங்கள். ராமன் கூறினார், ஆச்சாரியரே, எனது மனைவி என்னுடன் இல்லை. அப்போது ஜாம்பவான் கேட்டார், ஆச்சாரியரே, இப்போது பூஜை எப்படி நடக்கும்? ராவணன் கூறினான், பிதாமகரே, எஜமானரிடம் எந்த ஒரு பொருளோ அல்லது ஏற்பாடோ முழுமையாக இல்லை என்றால் அதை முழுமையாக கொண்டு வருவது ஆச்சாரியரின் தர்மம் என்று நான் உங்களிடம் கூறியிருந்தேன் அல்லவா? மகனே இந்திரஜித், எஜமானரின் மனைவியை அவர் பக்கத்தில் அமரவை என்றான். கடத்திச் செல்லப்பட்ட நமது அன்னை அகிலத்தின் தாயான பாரதேஸ்வரி வந்து அவர் பக்கத்தில் அமர்ந்தார். பூஜை தொடங்கியது. அனைத்து அர்ச்சனைகளும் நடந்தன. பூஜை முடிந்ததும் ராவணன் கூறினான், நீங்கள் இருவரும் எந்த நோக்கத்திற்காக இந்த பூஜையை செய்கிறீர்களோ, இன்று அனைத்து தேவர்களும் இங்கு தோன்றி உங்களின் அந்த நோக்கத்தை நிறைவேற்றட்டும் என்று உங்கள் இரு எஜமானர்களுக்கும் நான் ஆசி கூறுகிறேன் என்றான். எங்கள் கிராமத்தில் ஒரு பாடல் பாடுவார்கள். ராமச்சந்திரனுக்கு புரோகிதராகச் சென்று வெற்றியின் வரத்தை அளித்து வந்தான் என்று. ராவணன் புறப்படத் தொடங்கியதும் ராமன் கேட்டார், ஆச்சாரியரே, உங்களுக்கான தட்சணை எங்கே? அதற்கு ஆச்சாரியர் சிரித்தார். மூவுலகின் செல்வமும் உங்கள் ஆச்சாரியரிடம் உள்ளது. குபேரனின் தேரும் உங்கள் ஆச்சாரியரிடம் உள்ளது. அப்படி இருக்கும்போது வனவாசியான எனது எஜமானர் எனக்கு என்ன தட்சணை கொடுக்கப் போகிறார் என்று கேட்டான். அதற்கு ராமன் கூறினார், நான் ரகுவம்சத்தைச் சேர்ந்தவன். தட்சணை இல்லாமல் பூஜை செய்வது எனக்கு பலனளிக்காது. நீங்கள் தட்சணையை கேளுங்கள் என்றார். அதற்கு ராவணன், நான் சரியான நேரத்தில் உங்களிடம் தட்சணையை கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் என்றான். ராமன், அந்த நேரத்தில் நான் கொடுக்கும் நிலையில் இருப்பேனோ மாட்டேனோ? ஆச்சாரியரே, தட்சணை என்னவென்று இப்போதே சொல்லிவிடுங்கள் என்றார். ஆச்சாரியர் கேட்ட தட்சணையை பார்த்தால் ராவணன் மீதும் ராமனின் தரப்பிலிருந்து அன்பை பொழியலாம். ஆச்சாரியர் கூறினான், இந்த ஆச்சாரியரின் இறுதி நேரம் வரும்போது நீங்கள் இரு எஜமானர்களும் என் கண்முன் இருக்க வேண்டும். இதுவே எனது தட்சணை என்றான். ராமனுக்கும் ராவணுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் ராவணன் இருக்கிறானா அல்லது ராமன் இருக்கிறானா என்று தேடி பாருங்கள். ராமனிடம் இருப்பது அவருக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் ராவனுக்கு கிடைத்திருப்பது அவனுக்கு போதுமானதாக இல்லை. பஞ்சகன்யாக்களில் போற்றப்படும் மிக அழகான பெண்ணான மண்டோதரி போன்ற கற்புக்கரசி ராவணனின் மனைவியாக இருந்தாள். ஆனால் அப்படியிருந்தும்
காட்டில் திரிந்து கொண்டிருக்கும் ஒரு துறவியின் மரவுரி தரித்த இளம் பெண்ணை தன் அரசியாக்க அவன் விரும்புகிறான். ஆனால் போரின் இறுதி நாளில் ராவணன் கீழே வீழ்ந்து கிடக்கும்போது, அவனது உயிரற்ற உடல் அசைவற்று கிடக்கும்போது, அப்போது மண்டோதரி அழுது புலம்பிய பின், இவனை கொன்றவன் எங்கே என்று கேட்டாள். மக்கள் கூறினார்கள், அவன் அதோ அங்கே அமர்ந்திருக்கிறான் என்று. கடற்கரையில் மாலை பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. சூரியன் மறையப் போகிறார். ரகுவம்சத்து ராமன் இவ்வளவு இரத்தக்களறி ஏன் நடந்தது என்று வருத்தத்தோடு ஒரு பாறையின் மேல் அமர்ந்திருக்கிறார். பிணங்களை பார்த்து ராமன் துயரமடைகிறார். மண்டோதரி அங்கே சென்றாள். அவளை தடுப்பதற்காக காவலர்கள் நின்றிருந்தார்கள். ஆனால் வருவது அன்னை மண்டோதரி என்பதை கண்டதும் வீரர்கள் மற்றும் வானரங்கள் அனைவரும் பின்வாங்கினர். மண்டோதரி பின்னாலிருந்து வந்தாள். கவலையில் ஆழ்ந்திருந்த ராமன் திடீரென்று ஒரு பெண்ணின் நிழல் தன் காலடிக்கு அருகில் வருவதைக் கண்டார். ராமன் உடனே விழிப்படைந்து எழுந்து திரும்பி பார்த்து, தேவி, உங்களை வணங்குகிறேன். இந்த பாழடைந்த போர்க்களத்தில் நீங்கள் யார் என்று கேட்டார். மண்டோதரி கூறினாள், ஹே ராமா, நான் ராவணனின் துரதிர்ஷ்டசாலி மனைவி மண்டோதரி. ராமன் கூறினார், தாயே, நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். உங்கள் கணவர் மகா தேஜஸ்வியாகவும் பேரறிஞராகவும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவராகவும் பிரம்மாவின் வம்சாவளியாகவும் இருந்தார். ஆனால் அவர் அநீதி இழைத்தார். அதனால்தான் நான் அவரை கொல்ல வேண்டியதாயிற்று. உங்கள் துக்கத்திற்காக நான் மன்னிப்பு கோருகிறேன். மண்டோதரி கூறினாள், நான் உன்னை சபிப்பதற்காக இங்கு வரவில்லை. ராமன் கேட்டார், அப்படியானால் எதற்காக வந்தீர்கள் தாயே? மண்டோதரி கூறினாள், முழு உலகையும் வென்றவனை பார்க்க வந்தேன். ஸ்வர்க்கத்திற்குச் சென்று உனது முன்னோரான மாந்தாதாவுக்கே சவால் விட்டவனை, குபேரனின் கழுத்தை பிடித்து கீழே இழுத்து வந்த அந்த மகா பராக்கிரமசாலியை தோற்கடித்தது யார் என்று பார்க்க வந்தேன். எனது கணவரிடம் இல்லாதது அவனிடம் அப்படி என்ன இருக்கிறது என்று பார்க்க வந்தேன். அப்போது ராமன் கேட்டார், தாயே, அது என்னவென்று உங்களுக்கு தெரிந்ததா? மண்டோதரி கூறினாள், ஆம், தெரிந்துவிட்டது. இங்கு வருவதற்கு முன்பே தெரிந்துவிட்டது. ராமன் கேட்டார், என்ன வித்தியாசம்? மண்டோதரி கூறினாள், ராமா, ஒருவன் என் கணவன். என்னை போன்ற பேரழகி இருந்தும் உன்னுடைய மனைவியை அடைய விரும்பினான். மற்றொருவன் நீ. முதுகிற்கு பின்னால் ஒரு பெண்ணின் நிழல் விழுந்ததற்கே மரியாதையுடன் எழுந்து நின்று விட்டாய். இதுதான் உங்கள் இருவரின் குணங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம்.